சொல்றாரு. வேற சனாதனத்துக்கு வேலை செய்றீங்க நீங்க. உங்களை தான் சொல்றாரு. நீங்க தான் சுயசாதி பற்று, பிரசாதி நட்பு, இது சனாதனத்தை வளர்க்கறதுக்கு தான் பயன்படாது. நீங்க மறுக்கிறீங்களா ஏற்கலங்க? அதான் பதில் நேரடியாக வேணும் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா இப்போ உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் நிறைய பேர் எல்லா மாவட்டத்திலையும் வந்துட்டு இருக்கிறாங்க. பெருந்திரளான கூட்டம். நான் அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்றேன், ஒரு காலத்தில் திருமாவளவன் என்ன அரசியல் பண்ணாரு நான் ஒன்னேன். ஹே, நேற்று இவர் இது பேசுனது தப்பு, இன்னைக்கு இது பேசுறது தப்புன்னு. இப்போ காலச்சக்கரம் சுரண்டு மூர்த்தி எங்க ஒரு நம்பரு என்ன பேசுறான் பாரு, என்ன சொல்றான் பாரு, அப்படி நிலைக்கு திருமாவளவன் இறங்கிட்டாரு. உங்களை ஃபாலோ பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. எதை வச்சு சொல்ல வரீங்க இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறது? ஆமா, முன்ன ஊதாரின்னாரு. ஊதாரி ஒருத்தன் பேசுறான், எனக்கு ஊதாரின்னா என்ன அர்த்தம் தெரியல, சாரி நாதாரின்னா என்ன அர்த்தம் தெரியல, அப்படி இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறவங்க கூட ஊதாரி நாதாரி சில பேர் சொல்லிட்டு வரும். அவனை சேரிக்குள்ள வந்தா செருப்பால் எடுத்து விட்டுங்களா அந்த நாய்களை, அப்படிலாம் பேசினாரு. இப்போ நம்மளை நோக்கி வரட்டும், கடைசி கட்டத்திற்கு நிற்கிறார் திருமான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்ல வரீங்க நீங்க? முடிஞ்சு போச்சு. நீ எப்போ திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனாயிரம் பேரை வேணாலும் பலி கொடுப்புன்னு சொன்னியோ, முடிஞ்சிச்சு உன் கதை. திராவிடம் தான் சாதியை ஒழிக்கும், அதனால அது இருக்கணும். சனாதனத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது. சனாதனம் உங்களை மாதிரி ஆட்கள் விதவிதமாக கலர் பூசிக்கிட்டு ரோட்டுக்கு பேசி அரசியல் பண்ண தடுக்கக்கூடிய ஒரே சக்தி திமுக. அதனால அது இருக்கணும்ன்ற நான். இதுல என்ன தப்பு? வந்துச்சுன்னா நாளைக்கே சேரியெல்லாம் மோசமா போயிடும். சனாதனம் உள்ள வந்துச்சுனாக்கா அதான் அதுக்கு தடுக்கிற ஒரே சக்தி திமுக. நான் உயிரை கூட கொடுப்பேன். இதுல என்ன? சனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, இதெல்லாம் பேரை மாத்திர பித்திர மாத்தி வேலையோட நின்றுடும். அது பறக்குடின்றானா, காலனின்றானா, காலனி பேரை மாத்து. என்னடா அந்த ஹாஸ்டல் பிடிக்குது, அது சமூக நீதி ஹாஸ்டல் வை பேரை, அவ்வளவுதான். இதுதானே உங்க சனாதன ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. வேற மட்டும் மாத்தின்னு போறது, உள்ளுக்குள்ள மாறலன்றீங்க. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம்ன்ற ஒரு பெரிய வெப்பனை கொடுத்துருக்கோம். நீ நினைச்சா 100 பேரை சுடலாம், 1000 பேர் அடிக்கலாம், 10,000 பேர் படிச்சு உள்ள போடலாம். அதை விட்டுட்டு ஏங்கிட்ட பேரை மாத்திக்கின்ற கேவலம் இல்லை இது. இந்த கேவலத்துக்கு துணை நிற்கிறது அதை விட கேவலம். ஒருத்தன் நம்ம அடிமையா இருக்கிறது பிரச்சனை இல்லைண்ணே, அடிமையா இருப்பதே பெருமையா பேசுறான்ல, அவர் தான் திருமாவளவன். அவர் எப்படி என்னப்பா யாருக்கு அடிமையா இருக்கிறாரு? நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு தானே சொல்ல வர்றாரு அவரு. யார் யார்கிட்ட சொல்றாரு? இந்த சமூகம் யாருக்கு அடிமையானதல்ல அப்படின்னு தான் முழக்கம் விட்டுட்டு இருக்கிறாரு. நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை, நான் அங்க அடிமை. எங்க அடிமை? அண்ணா அறிவாலயத்துக்கு